நான் ஏஎல்பி ஜோதிட பயிற்சி படிச்சிருக்கேன். அதை நான் ஜாயின் பண்ணி இப்போ ஒரு மாதம் நிறைவு பெற்றிருக்கு. நான் வந்து ஏஎல்பி என் பேர் வந்து ஜோதி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அன்னவாசி பகுதியில் தான் இருக்கேன். என்னுடைய ஜாதகம் பார்க்குறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பல ஜோதிடர் பார்த்தேன், பல ஜாதகத்தை என் ஜாதகத்தை நிறைய பேருக்கு பார்ப்பேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஜாதகம் பார்க்கணும் ஆசை, ஜாதகம் கற்றுக்கணும் ஆசை. சரியான ஒரு கிடைக்காதனால கடைசியாக யூடியூப்பில் ராஜேஷ் அவர்கள் பேட்டியை பார்த்தேன். அதில் வந்து யதார்த்தமாக சொன்னார், இது மாதிரி லக்னம் நகரும், 10 வருஷமே லக்னம் நகரும்னு ஒரு அதிசயம் சொன்னார். இப்போ பிறந்த குழந்தை 3 கிலோ தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து 60-70 கிலோ இருக்கும். நம்ம வளர்கிற மாதிரி லக்னமும் வளரும், 10 ஆண்டுக்கு ஒரு மாதிரி லக்னம் மாறும்ன்றது ஒரு அதிசயம் சொன்னார். நான் அந்த அதிசயம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் கிளாஸுக்கு போனேன். கிளாஸுக்கு போனோடனே 4:30 மணிக்கு எழுந்துக்கணும். அப்படியே ஒரு 4 to 6 நாங்கள் ரூபம் கொடுத்த நேரத்தில், அந்த நேரத்தில் 3:30 மணி டெய்லி எழுந்துடுவேன். இந்த 46 வயசில் 4:30 மணின்றது நம்ம பெரிய விஷயம் தான். விடிகால நான் 4:30 உள்ளே போகும்போது 70 பேர் உள்ளே இருப்பாங்க எனக்கு முன்னாடி. அப்படின்னா எல்லாருமே அதில் ஆர்வமாக இருக்கிறாங்க. ஒரு 300 பேர் என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக கூட சேர்ந்து படித்தவங்க இருந்தாங்க. அதில் 81 வயசு பெரியவர் இருந்தாங்க, சின்ன வயசு 30 வயசு பசங்களும் 20 வயசு பசங்களும் எல்லாருமே இருந்தாங்க. இதில் நான் அதிசயம் என்னென்னா பொதுமத்தியாக ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இந்த விஷயத்தை 17 ஆண்டுகளாக ஆராய்ச்சி பண்ணி பாடுபட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து அந்த ஜோதிடம் வந்து எப்படின்னா ஏஎல்பி என்ற அச்சய லக்ன பദ്ധதியை வந்து லக்னம் மாறும்ன்ற விஷயத்தை ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு 64 வீடியோ கொடுத்தாங்க. நவம்பர் 17ஆம் தேதி மேலே நான் ஒரு வாரம் முன்னாடி சேர்ந்துட்டேன். அந்த ஒரு வாரம் முன்னாடி அந்த 64 வீடியோ பார்த்த உடனே அந்த வீடியோஸில் எல்லாமே தெளிவாக இருந்தது. அடிப்படையான விஷயம் எல்லாமே இருக்குது. ராசி கட்டணா என்ன, ராசி கட்டுறதுக்கு 12 ராசிக்கு அதிபதி யார், 12 ராசினா என்ன, 10க்கு 11க்கு அதிபதி யார், 1க்கு 8 அதிபதி யார், இப்படி வந்து புதன் எங்கெங்கே இருப்பார், அதிபதி யார், புதன் ராசி யாருன்னா கன்னி ராசி, அப்புறமா வந்து துளாராசி, இது மாதிரி நிறைய விஷயம். துளாராசி அதிபதி சுக்கிரன். இப்படி எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து மனப்பாடமாக சொல்லலை. அவங்க ரொம்ப யதார்த்தமாக புரிய வச்சுட்டாங்க. இதை நாங்கள் வந்து நன்றி சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, என்னை வந்து படிக்க வச்சு மட்டும் எழுத வச்சாங்க. நான் எழுதி மட்டும் இல்லாமல் படிக்க இல்லாமல் அனுபவமாக 4 கிளாஸில் 2 மணி நேரம் 4 கிளாஸில் நான் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம். இதில் வந்து ஈஸியாகவே அதில் புரிய வச்சுட்டாங்க. இந்த 10 குருமார்கள்ன்றாங்க, இப்போ பாத்தியர்ன்றாங்க, அவங்க டீச்சர்ன்றதை விட ரொம்ப பொறுமையாக எடுத்து தந்தாங்க. சத்யநாராயணன் சார் ஆகட்டும், சாந்தி தேவி மேடம் ஆகட்டும், கர்மா கிளாஸ் எடுத்த வித்யாசங்கர் மேடம் ஆகட்டும், அமுதா மேடம் ஆகட்டும், அப்புறம் டீச்சர் அமுதா மேடம் ஆகட்டும், பொதுமூர்த்தி ஐயா வந்து அடிக்கடி வந்து பேசுவாங்க. அவங்க பேசி நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க. இப்போ என்னென்னா எங்களுக்கு குழந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் 5 ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதிபத்தியம், நட்சத்திராதிபதி பற்றி சொன்னாங்க. அப்புறமா D9 நவாம்சு டிகிரி 27 நட்சத்திரத்துக்கு எந்த இடத்துல உட்காரும், நிகழ்காலம், கடந்த காலம், வருங்காலம், இந்த 3 காலத்தை எந்த காலத்தில் இப்போ ஜாதகம் இருக்கார், எது நடக்கும் அப்படின்றது எங்களுக்கு துல்லியமாக சொல்கிறாங்க. எங்கள் அண்ணனுங்களாம் ஜாதகம் பார்த்தேன், சூப்பராக அதே மாதிரி இருந்தது. அதாவது வந்து நடந்தது சொல்லுது, அதாவது பில்டப் பண்ணுறோ பெரிய கிடையாது. இது வந்து ரொம்ப எளிமையாகவும் இருக்கிறத சொல்கிற ஒரு பெரிய பொக்கிஷமாக ஏஎல்பி இருக்குது. ஏஎல்பி வந்து என் வாழ்க்கையை மாற்றிச்சு. கோபம் வருது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நான் தெளிவடைச்சிட்டேன். யாராக என்ன அம்மா என்ன பேசுகிறாங்க, அக்கா என்ன பேசுகிறாங்க, அம்மா என்ன அப்பா என்ன பண்ணுறாங்க, அப்படி ஒரு தெளிவு கிடைச்சிது. யார் மேலேயும் கோபம் வந்தால் உடனே சட்டுன்னு குறைஞ்சி போகுது. அதாவது ஒரு புரிதல் கிடைக்குது, நமக்கு இதுதான வாழ்க்கை, சூப்பர், ஒரு தெளிவு கிடைக்குது. நம்ம ரோட்டில் போகிறோம், பள்ளம் இருக்குது, உஷாராக பார்த்து போகிறோம். அந்த மாதிரி வந்து பள்ளத்தை காட்டக்கூடிய ஒரு அதிசய பொக்கிஷமாக ஏஎல்பி இருக்குது. நம்ம வாழ்க்கையில் தெளிவு வேணும்னா ஏஎல்பி படிக்கணும். ஒவ்வொருத்தரும் ஜாதகம் படிக்கிறது காரணம் நம்ம தெரிஞ்சாதான் மற்றவங்க தெளிவாகும். நம்ம தெரிஞ்சிட்டோம்னு வச்சுங்க வாழ்க்கையே தெளிவாக இருக்கும். நான் இந்த 64 வீடியோ பார்த்த உடனே தான் எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது. இது அடிப்படை. இந்த 64 வீடியோ வந்து நமக்கு வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி. இது தெரிஞ்சாவே நம்ம வந்து ஈஸியாக புரிய முடியுது. கிளாஸ் சொல்கிறதெல்லாம் அட்வான்ஸ் தான். இந்த 64 வீடியோ வச்சு தான் கிளாஸ் சொல்கிறாங்க. இந்த 64 வீடியோ யார் பார்க்குறாங்களோ அவங்க கிளாஸ் ஈஸியாக புரியும். அந்த 64 வீடியோ பார்க்கலன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் பயப்பட தேவையில்லை. 64 வீடியோ முதல்ல 10 நாள் கொடுத்துட்றாங்க. நல்லா கோச்சும் கொடுத்துட்றாங்க. நமக்கு கோச்சுன்னா அது நமக்கு ஃபோன் பண்ணி அவங்களே பேசுகிறாங்க. அதிகமாக சார் அவரே வாலண்டியர் ஃபோன் பண்ணி என்னென்ன விஷயம் வந்து எனக்கு பலன்லாம் நான் சொல்லுவாருக்கு. நம்ம ஜாதகம் பார்த்து நான் பலன் எடுத்தேன், குறிப்பு எடுத்தேன்னா அவர் சரிப்பான்னு எனக்கு சொல்லி கொடுத்துருவார். இப்போ எங்கள் அண்ணன் ஜாதகம் பார்த்தேன், எங்கள் அண்ணனும் ஜாதகம் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர் தான் எனக்கு ஜாதகம் சேர்த்து விட்டுருக்கு. அண்ணன் மட்டும் நண்பரும் கூட
அவர் தான் என்ன ஜாதகம் சேர்த்தாரு, ஒரு ஊக்குவித்தார். என்னுடைய ஜாதகம் பார்க்கும்போது நண்பர்கள் கணவன் மணி நண்பர்கள் மூலமாக எனக்கு ஜோதிடம் படிக்கணும்னு விதி இருக்குது. ஜோதிடம் படிக்கிறதானா எனக்கு கர்மா கலைஞ்சிதுங்க. புது மனுஷனாக மாறினேன். இந்த புது வாழ்க்கை புது இந்த 46 வயசில் நான் ஒரு சாதனை பண்ணிக்கிறேன். ஜோதிடத்தை முறைப்படி கற்றுக்கிட்டேன். அடிப்படை வகுப்பு மூலிமா மொத்தமே நான் இப்போ ஜாதகம் பலன் சொல்கிற அளவுக்கு வந்துட்டேன் 5 நாளில். மீதி 5 நாளில் நான் இப்போ வந்து அட்வான்ஸாக கற்றுட்ருக்கேன். அட்வான்ஸ் கிளாஸ் இன்னும் நிறைய கற்றுக்குவேன். ஏன்னா வந்து நமக்கு வந்து இது ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப புரியுது. எல்லா வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைச்சால் தான் அவர் 17 வருஷம் பாடுபட்டு மக்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கொடுத்துருக்காங்க. அது அவங்க இறைவன் தேர்ந்தெடுத்துருக்காங்க. அவரை வந்து தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மற்றவங்களுக்கு கொடுக்குறதுன்றது அவ்வளோ அவங்க பறந்த மனசு. இது இறைவனை தீர்ப்பு தான் நினைக்கிறேன். ஆதி கிரேதயுகத்தில் எல்லாருக்கும் ஜாதகம் தெரியுமா? ராமர் காலத்தில் ராமர் அவதாரம் பண்ணவங்களும் எல்லாருக்கும் ஜாதகம் தெரியுமா? அது மாதிரி இப்போ கலியை முடியும் போது எல்லாரும் ஜாதகம் படிக்கணுன்றது இறைவனுடைய கட்டளை. அதுக்கு பொது குடும்பத்தை ஒரு கருவியாகவும் ஒரு பெரிய பொக்கிஷமாக நமக்கு கிடச்சிருக்காரு. பார்க்கறதுக்கு அவர் புகழுக்கோ பேருக்கு ஆசைப்படல. நீ கற்றுக்கிட்டியா, நீ கற்றுக்கிட்ட எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி அதே எனக்கு பெருமையாக அது எனக்கு போதும்னு ஒன்று நிறைவாக படாரு. அடுத்தவங்க கற்று தர மூலிமா அவங்க கற்றுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் பிரகாசம் பண்ணிச்சாங்கன்னா அதுவே வந்து மன திருப்தியாகன்றது இது கோடி ரூபாய் கூட கிடைக்காதுங்க. அதை அந்த வேலை செஞ்சுட்டு இருக்காரு. மூர்த்தி ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் எனக்கு பாடம் நடத்தின சத்யநாராயணன் சார், அப்புறமா வந்து சாதி தேவி மேடம் அவளுக்கும், அப்புறமா அமுதா மேடமுக்கும், வித்யாசங்கர் மேடமுக்கும், கர்மா கிளாஸ் வித்யாசங்கர் மேடம் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய கோச் கார்த்திகேயன் சாருக்கும், சக்திகுமார் இன்னொரு கோச் ஆகிய சக்திகுமார் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா உள்ள இறைவனும் நன்றி சொல்லிக்கிறேன். சாஃப்ட்வேர் ரொம்ப நல்லா இருக்குது. டேட்டு டைம்லாம் போட்டால் மொத்த விஷயம் வந்து அது நட்சத்திர பலன்கள், ராசி கட்டங்கள், நட்சத்திர விஷயங்கள் எல்லாமே அதில் தெளிவாக தெரியுது. நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ரொம்ப இது வந்து என்னென்னா அதிசயம் ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் நன்றிங்க. நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.